வடமொழி ஆண்டு கணக்கிலே குழப்பம்தான் மிச்சம். நாம் மாதத்திலும் நமக்கு விழாக்கள் இல்லை, தமிழனுக்கு விழாக்கள் இல்லை. சித்திரை தொடங்கினால் சித்ரா பௌர்ணமி என்கிறோம். அதை கூட சித்திரை நிலவு என்று சொல்வதில்லை, சித்ரா பௌர்ணமி என்கிறோம். வைகாசி என்றால் விசாகம் என்கிறோம். ஆனி என்றால் ஆனி திருமஞ்சனம் என்கிறோம். ஆடி மாதம் என்றால் ஆடி பூரம் என்று அதற்கு ஒரு உற்சவம் கொண்டாடுகிறோம். ஆவணி என்றால் ஆவணி அவிட்டம் என்று யாரோ பூணூர் போட்டுக் கொள்ள நாம் அதை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புரட்டாசி என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கிறோம், நவராத்திரி கொண்டாடுகிறோம். ஐப்பசி என்றால் தீபாவளி, கார்த்திகை என்றால் தீபம், மார்கழி என்றால் அது அறவே அது பீடை மாதம் என்றே ஒதுக்கிவிட்டோம். கீதையிலே கண்ணன் சொன்னான், மாதங்களில் மார்கழியும் நானே என்று. அது பீடை மாதம் என்று சொல்லிவிட்டோம். ஆக கண்ணன் சொன்ன மாதம் மாதங்களிலே பீடை மாதம் தான் அவன் என்று அவனே ஒத்துக்கொண்டதாக. தை, அதை கூட பொங்கல் மாதம் என்று சொல்வதில்லை, தை பூசம் என்கிறோம். மாசி மகம் என்கிறோம். பங்குனி உத்தரவு என்கிறோம். இப்படி மாதத்திற்கு ஒரு விழா தமிழனுக்காக அல்ல, நட்சத்திரங்களுக்காக. அதே போலவே ஆண்டு கணக்கு 60 ஆண்டுதான் ஒரு வளையத்திற்குள்ளே இருக்கிறோம். அந்த 60 ஆண்டுகள் எப்படி பிறந்தன ஒரு அசிங்கம் இது. நாரதருக்கு திடீரென்று ஒரு ஆசை ஏற்படுகிறது. கண்ணனிடத்திலே செல்லுகிறார். கண்ணன் என்றால் தமிழ் கடவுள். கிருஷ்ணனிடத்திலே செல்லுகிறார். அவன் தமிழ் கடவுள் அல்ல. எப்படி யாதவா இங்கே வந்தாலோ அதை போல கிருஷ்ணன் கண்ணனாக வந்து விட்டான். நம்முடைய தமிழ் குடிமகன் ஆயர், எவ்வளவு அழகான தமிழ் சொல். கோனார், ஐயம்பெருமாள் கோனார், எவ்வளவு அழகான தமிழ் சொல். நமக்கு தமிழ் பிடிப்பதில்லை. கோனாரையும் ஆயரையும் விரட்டிவிட்டு யாதவர் என்று வைத்துக் கொண்டோம். தமிழன் யார் என்று கேட்கிறார் தமிழ் குடிமகன். ஆயரையும் கோனாரையும் விரட்டிவிட்டு யாதவரானவர்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்க முடியுமா என்பதை நினைத்தார். கார்மேக கோனார் தான், கார்மேக கோனார், ஐயம்பெருமாள் கோனார். அவைகளெல்லாம் ஏதோ சொல்லத்தகாத, சொல்ல கூசுகின்ற கேவலமான சொற்கள் என்று நாமே கணக்கிட்டு அவைகளை எல்லாம் நம்முடைய அகராதியில் இருந்தே விரட்டிவிட்டு புதிய சொற்களை, வடமொழி சொற்களை